இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் அவருடைய தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள். அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போர் முடிஞ்ச உடனே அப்போவே ஒரு டிபேட்டு காஃபிர்களுக்கு மத்தியில், அபு சுஃபியானுக்கும் ஹாலித் பின் வலீதுக்கும் மத்தியில். ஹாலித் பின் வலீத் என்ன சொல்கிறாரு, இருந்து டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அபு சுஃபியானு, போதும் 70 எடுத்தாச்சு, ஹம்சாவை தூக்கியாச்சு, பெரிய பெரிய கைங்களை எடுத்தாச்சு, இது இப்போ அவங்க கொடுத்த அடிக்கு இந்த அடி போதும், இனி இவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு இவர் அபு சுஃபியானு, அவர் தான் லீடரு. அப்போ வாங்க திரும்பி போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்குள்ளேயே பேச்சு நடக்குது. இல்லைங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த சான்ஸை, கையோடு நின்று இருந்தால் இன்றைக்கே இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருக்கும், நல்ல வாய்ப்பு நம்ம கிடச்சிது, வாங்க ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே இதெல்லாம் நடக்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு, புரியுதா? இதில் அந்த ரசூலா என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு நாளில் அடுத்த நாளில் அங்கே இருந்த சுஹதாக்களை எல்லாம் தஃபன் பண்ணுறது, ஒவ்வொருத்தரையும் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்ல. 70 ஜனாசானா சும்மாவா, 70 ஜனாசா குழி வெட்டி அவங்களுக்கெல்லாம் அவங்க அடக்கம் பண்ணி, நீ போகிறோம்ல உஹது போருடைய அந்த சுஹதாக்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போகிறோம், அது ரசூலா அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே அடக்கம் பண்ணாங்க. அப்போ அங்கே அடக்கம் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு இதே உணரும் வருது, திரும்பி இவங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு. ரெடி ஆகணுன்னா அதுதான் அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். இவ்வளோ அடி, இத்தனைக்கு என்ன ஆச்சு, சில பேருக்கு கை இல்லை, சில பேருக்கு கால் இல்லை, சில பேர் இங்கே இடத்துல ஒரு 70-80 வெட்டு, சில பேருக்கு ஷோல்டர் இப்படி வெட்டி தொங்குது, சில பேர் கண்ணில் குத்திருச்சு அம்பு, எல்லாம் உடம்புல ரத்தம் காயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயின் கில்லர்ஸ் கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. என்ன, நீங்கள் இந்த சேவிங் பிரைவேட் ரயான்னு ஒரு படம் இருக்கும், இங்கிலீஷ் படம், அந்த படம் ஃபுல்லாக முதலாம் உலகப் போரை பற்றி எடுத்திருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் போருங்கிறது எவ்வளோ கொடூரமானதுன்ட்டு, சூப்பராக எடுத்திருப்போம். அதில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, யார், டாக்டரு அங்கே ஸ்பாட்லேயே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. குடல்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், அது அடுத்து அப்படியே கையில் அப்படி போட்டு அப்படியே தச்சிட்டே இருப்போம். ஒருத்தன் குடல் வந்துட்டு இருக்கும், இது பண்ணிட்டு இருப்பான், இவனை காப்பாற்றுறதா, அவனுக்கு ரத்தம் கொடுக்கறதா, இவனுக்கு ஸ்டிச்சிங் போடுறதா, ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரசூலா சொல்கிறாங்க இவங்களை விரட்டிட்டு போகணும், யாரை, காஃபிர்களை விரட்டிட்டு போகணும், ரெடி ஆகுங்கிறாங்க. ரெடி ஆகுங்கன்னு ஒன்று கொஞ்சம் கூட மனம் தளராமல், அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர், அவர்கள் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் அவனுடைய தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள், ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கிளம்பி வந்த உடனே இங்கே அபு சுஃபியான் என்ன நினைக்கிறாரு, ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ரசூல்லா மதீனாவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க மக்காவை நோக்கி. வந்த உடனே இப்போ அவங்க வந்தாங்க பாருங்க, அவங்க பார்த்து பயந்து போகிறாங்க. என்னடா இந்த அடி அடித்தோம், நொந்து போய் உக்காந்துட்டு இருப்பாங்க, ஏறி நசுக்கிட்டு போகலான்னு பார்த்தா எங்களை துரத்திட்டு வர்றாங்க. அப்போ இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, இந்நேரம் முகம்மதை விட்டுட்டு இவங்க ஓடி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அன்சாரிகள் கூடவே இருக்கிறாங்க, இன்னும் விட்டுட்டு ஓட மாட்டேங்கிறாங்க. அப்போ இது வேணான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டயலாக் அடிச்சுட்டு போகிறான். என்ன சொல்கிறான், அடுத்த வருஷம் பதிரில் நான் சந்திக்கிறவங்கண்ணா, இந்த வருஷத்துக்கு நான் கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் பதிரில் உனக்கு இருக்குதா அப்படின்றான். இப்போ அபு சுஃபியான் அவன்னு சொல்கிறதா அவர்னு சொல்கிற, இது வரைக்கும் அவன்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி. அப்போது இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பதிரில் என்ன பண்ணுறாங்க, வர வேண்டிய டைம் வந்துருச்சு. ஒரு வருஷம் கழித்து பதிருக்கு வரணும்னு டைம் ஆயிடுச்சு. அப்போ அபு சுஃபியான் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அபு சுஃபியான் என்ன பண்ணுறாருன்னா படையை திரட்டுறான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், பஞ்சத்தை கொடுத்துட்டான். மக்காவில் செழிப்பு இல்லை, அந்த வருஷம் அவங்களுக்கு செழிப்பாக கிடையாது, கடுமையான பஞ்சம். பஞ்சத்தில் இவங்களே காசு இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க.
இப்போ இந்த நேரத்தில் வாய் விட்டாச்சு, அடுத்த வருஷம் பத்ருக்கு வருவோன்ட்டு. இப்போ என்ன ஆகணும், போகலைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கேலி பேசுவாங்க, இந்த அபூ சுஃபியானு டம்மி ஆகிட்டாரு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இந்த போகவும் கூடாது, ஆனால் நம்மளை கேலியும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இவர் பண்ணுறாரு. யார்? அபூ சுஃபியான். என்ன டெக்னிக்னா, இங்கேருந்து ஒரு ஆளை வந்து வியாபாரத்துக்கு அனுப்புறது, மதீனா வழியாக போங்கன்ட்டு. போகிற போக்கில் அப்படியே ஒரு பிட்டை போட்டு போகிறது. என்னன்னா, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையை அபூ சுஃபியான் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது இதுக்கு வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நீங்கள் பெரிய படை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த வியாபாரி வந்து அவங்க சொல்கிறார், அதுதான் உங்களுக்கு எதிராக பகைவர்கள் பெரும் படையாக திரண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள். வந்துட்டு மதீனால சஹாபாக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, பெரிய படைப்பா, உஹதை விட பெருசுப்பா, பார்த்து இருந்துக்குங்க, வேணாம், அவங்ககிட்ட நீங்கள் வம்பு தும்புக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதனை கேட்டு அவர்களின் இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. இதை கேட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அவங்களே ரெடி ஆகுறாங்கன்னா, அநியாயத்துக்கு வர்ற அவங்களுக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா சத்தியத்தில் இருக்கிற நாம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் கூட ஸ்டார்டிங் வந்து எப்படி நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வாங்க பத்ருக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது யார் யாரெல்லாம் வரீங்க கை தூக்குங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தராக அப்படியே சரி முதல்ல யாரோ ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரும் வரலன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன், ஆளாக நான் மட்டும் போகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இறங்கினோன்னா எல்லாரும் வெளத்து போய் 1500 பேர் ரெடி ஆகிறாங்க. 1500 பேர். உஹதில் போனது 700. இப்போ அந்த ஒரு வருஷம் தாவாவில் இன்னும் நம்பர் அதிகமாகிருச்சு, 1500 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இறை நம்பிக்கை இன்னும் அவர்களுக்கு அதிகமாகி விட்டது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்றும் அவர்கள் கூறினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான், அவன் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டால் போதும், நீ எவ்வளோ பெரிய படை வேணாலும் அபூ சுஃபியான் கூட்டிகிட்டு வரட்டும், பத்ரில் இன்னைக்கு வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான் அப்படின்ட்டு நேராக கொண்டாந்து ரசூலுல்லாஹ் கொண்டாந்து பத்ரில் கேம்ப் போட்டு உக்காண்டார். நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கேன், சொன்ன பேச்சு மாறாமல் வந்திருக்கேன், வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோன்னே அபூ சுஃபியான் கிளம்பி போகிறார். 2 நாள் தொலைவில் 2 நாள் ட்ராவல் பண்ணி போகிறார். மோஸ்ட்லி பத்ர் நடந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆயிரும். அந்த ஸ்லோவாக தான் போகும். 400 கிலோமீட்டர் இல்லை, 250 கிலோமீட்டரு. அப்போ கம்மியாக தான் ஸ்பீடில் வர முடியும். 2 நாள் போனவுடனே இவருக்கு தான் சண்டை போடுறதுக்கு இது இல்லையே. அதுவும் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோஜிசா என்ன, ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னா எதிரியுடைய உள்ளத்தில் பயத்தை எல்லாம் போட்டுருவோம். அப்போ அபூ சுஃபியானுக்கு போகிறதுக்கும் மனசு இல்லை, போகாமல் இருக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் வெத்து சீனுக்காவது கிளம்பி ஆகணும்னு அப்படியே கிளம்பியாச்சு. 2 நாள் வர்றாரு. வந்தோடனே நாங்கள் கிளைமேட் சரியில்லை, போருக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அதனால் வந்து இந்த வருஷம் பஞ்சம் வேறு இருக்குது, இப்போ கையில் ஆயுதங்கள்லாம் கம்மியாக இருக்குது, அடுத்த வருஷம் பயங்கரமான ப்ரிப்பரேஷனோடு போவோம். அது சொன்ன மாதிரி வர்றான். அருள் கூட பெரிய ஒரு அகல் போர் நடக்குது இல்லை, அது பெரிய கூட்டம், அது இதை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றாரு. அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்னு போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன, அவருடைய மரியாதை என்ன ஆயிடுது, ப்ரூஃப் பண்ணிடுறாங்க, உங்களை விட நாங்கள் போல்டானவர்கள், நாங்கள் உங்களுக்கு பயந்த ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வின் பெரும் கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இந்த மாதிரி பத்ருக்கு வந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது, வந்துட்டு போனது வேஸ்ட்டு தான், ட்ராவலு. இதான் சொன்னல, மெட்ராஸுக்கு போனோம், பேசுறதுக்குன்னு போனோம், ஆனால் பேசலை. ஆனால் திரும்பி போகும்போது என்ன கிடைச்சதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரும் கொடைகளையும் அருளையும், இந்த வந்தவங்களுக்கு பெரும் ஞாபகத்தையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள். அல்லாஹ் என்ன விரும்பினானோ, அல்லாஹ்வுடைய மூக்கு அறுக்கலை, நோஸ் கட் பண்ணல. இவங்க அல்லாஹ்வுடைய படை நடுங்கிட்டு இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு ஷேமா இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மூமின் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு மூமின் வகனில் போட்டு உக்காந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து டீலிங். முஸ்லீம் நாடுகளும் அப்படி தான் இருக்குது, முஸ்லீம் அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது. தனிநபர் முஸ்லீம் எடுத்தாலும் இதே ஸ்டேட்டஸ் தான். அல்லாஹ்வுடைய படை அல்லாஹ்வை அசிங்கப்படுத்துகிறோம். ஆனால் சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய மானத்தை காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் போரில் ஜெயிச்சது வேணால் இஸ்ரேலாக இருக்கலாம், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினது இஸ்ரேலாக இருக்கலாம். ஆனால் உலகத்துடைய இன்னைக்கு இன்னும் உள்ளத்தை ஜெயிச்சது யார்?
பாலஸ்தீன் மக்கள். இன்னைக்கு யாரை ஹீரோவை பார்க்குறான்? இவ்வளோ அடிக்கிறான், பயப்பட மாட்டேங்கிறான். இப்போ கூட என்னங்கிறான்? டீல் பேச வரமாட்டேங்கிறான். காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. அல்-அக்ஸா எங்களுக்கு சொந்தம், அவ்வளோதான். பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு சொந்தம். நீ போயிடணும், நீ இடத்த காலி பண்ணுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. அல்லாஹ்வை நம்பி வந்தாங்க பத்ருக்கு. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. ஆனால் போகும்போது என்ன கிஃப்ட் கிடைச்சது? இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள். மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் பெரிய வல்லலாக இருக்கிறான். இப்போ அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம நடக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டி வரும், பணம் தியாகம் பண்ண வேண்டியது வரும், புரியுதா? உடல் உழைப்பு தியாகம் பண்ண வேண்டியது வரும். இங்கே போடுற எஃபர்ட் நம்ம வேறு ஃபீல்டில் போட்டோம்னா ஃபீல்டில் எங்கேயோ போயிடுவோம். அந்த ஃபீல்டு மாற்ற வேண்டியது வரும். இந்த இடத்துல லைஃப் வந்து ஒரு இடத்துல மேலே வந்து நின்றும், அதுக்கு மேலே க்ரோத் இருக்காது. இதெல்லாம் நடக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கும்போது. இதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் அளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன இல்லை, நம்ம பெரிய தியாகம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வெறும் வாயளவில் தான் பிரச்சாரம் பண்ணுறோம். இதுக்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் இது கூட துணிச்சலாக சொல்கிறதுக்கு என்ன இல்லை, யாரும் வந்து முன் வர்றதில்ல. பெரிய பெரிய அமைப்புகள், உலமாக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க.